ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் கிராசிங் ஆன் தேர் மைண்ட் ரைட் நவ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எடுத்த உடனே இங்கே 10 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த ரீடிங் வந்தாலே கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கிறவங்க இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டைவர்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கார்டு சேஞ்ச் ஆகும், சேருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே நோ கான்டாக்டில் இருந்தவங்க இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சேர்ந்துடுவீங்க. இந்த கார்டு நல்ல ஒரு பாசிட்டிவான கார்டு. இனிமேல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு ஃபீஸாக ப்ளேஃபுல்லாக இருக்கும். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு க்யூட் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கலாம், ஒரு எமோஷனலை எக்ஸ்போஸ் பண்ணலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட சாஃப்டான வேர்ட்ஸ்னால ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் மூலியமாக அது எல்லாமே சரியாகிடும், ஹீலும் ஆகும். உங்கள் 2 பேருக்குமே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி க்யூட் மூமெண்ட் எல்லாம் நடக்க போகுது. நீங்கள் உங்கள் பார்ட்னரை என்கரேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ரொம்ப லவ்வபுளாக ட்ரீட் பண்ணுங்கள். அதை தான் உங்கள் பார்ட்னரும் விரும்புகிறாங்க. அந்த பர்சன் ஒரு நல்ல மைண்டுள்ள ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யார் கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. இவங்க சைல்ட்ஹுட்டில் நிறைய அடி வாங்கியிருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் பாடம் அனுபவிச்சிருக்காங்க. அதனால் ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குது, கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம்னு நினச்சிட்டாங்க. இவங்க நல்ல அடிபட்டு இருக்காங்க, அதனால் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர ஃபோக்கஸான ஒரு ஆள், யார் கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. இவங்க 1-2 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் பார்த்து வெறுத்து போய் யார் கூடவும் அட்டாச் ஆக மாட்டாங்க. அப்படி அட்டாச் ஆகுற மாதிரி தெரிஞ்சால் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஓடி போயிடுவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக வேலை பணம், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வேலை பணம் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான ஆள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவங்க நினைக்கிற விஷயத்த அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா இவங்க யார் கூடவும் அட்டாச் ஆக மாட்டாங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு 100 பவுன் நகை வேணும்னா நம்ம அதை அட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு அட்ராக்ட் ஆகாது, ஆனால் இவங்களுக்கு இது ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். இவங்க எது மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க, வந்தால் வரட்டும் போனால் போகட்டும்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே அட்ராக்ட் ஆகிடும். இவங்களுக்கு சோல் லெவலும் ஒரு கனெக்டில் இருக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மென்டாலிட்டியில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு. இவருக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா சிங்கமாக தான் இருக்கும். கிங் ஆஃப் வான்ஸ் கார்டு வருதுன்னா இந்த பர்சன் டிட்டாச்மெண்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அப்போ அட்டாச்மெண்ட்டில் ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேதனை இருக்குமா இருக்காது, வலி இருக்குமா இருக்காது. அவங்களுக்கு தேவை வேலை பணம், கேரியரில் ஃபோக்கஸ், அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு தான் ஒரு ட்ரீமில் இருந்திருக்காங்க. அவர் மைண்டில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கல்யாணம் குழந்தைன்னு ஹாப்பியாக வாழணும்னு ஒரு கனவு இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனோட ஃபேமிலி தான் டிஸ்டர்பன்ஸாக இங்கே இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபேமிலி அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். நீங்கள் அன்பு வேணும்னு கேட்குறீங்க, அதே அளவுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியும் அன்பு வேணும்னு கேட்குறாங்க. இந்த பர்சன் 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உங்களை அப்படியே விட்டுட்டு அதர் பர்சனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்தாலே உங்களுக்கு அந்த பர்சன் எந்த இம்பார்ட்டண்ட்டும் கொடுக்காம தேர்ட் பார்ட்டிக்கு தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த தேர்ட் பார்ட்டினால இவங்க பர்சனுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கும், அதனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிற்கவுமே செய்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கும். நேரில் மீட் பண்ணதை விட ஃபோன் கான்டாக்டில் அதிகம் மீட் பண்ணியிருக்கீங்க. நமக்கு இங்கே வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்தாலே ஒரு கம்ப்ளீஷன், மகிழ்ச்சி, அதை தான் இந்த கார்டு குறிக்கும். பாசிட்டிவான கார்டு. புது வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாகவோ, ரிலேஷன்ஷிப் ரீதியாகவோ, இல்லை கல்வி ரீதியாகவோ ஒரு புதிய தொடக்கத்தோட ஆத்மார்த்தமாக ஆரம்பிக்கிற வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா அவங்களே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்காங்க. ஒரு சில உறவுகளில் வேறு காரணத்தினால செப்பரேஷன் ஆகும், ஆனால் இவங்களாம் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் செப்பரேட் ஆகியிருக்காங்க. நமக்கு இங்கே டெவில் கார்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு நெகட்டிவான கார்டு டேரோ கார்டில். ஒரு பர்சன் கிட்ட இருக்கிற அடிக்ஷனை இது குறிக்கும். ஒரு பர்சன் எதனால் அடிக்ஷன் ஆகுறான் அப்படின்னா பெரும்பாலும்
ஆண்கள் தான் அடிக்ஷன் ஆவாங்க நிறைய இதுக்கு. ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம், போதைப்பழக்கம் இருக்கலாம், அதனால் அடிக்ஷன்லாம் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து செக்ஸ் அடிக்ஷனாக கூட இருக்கும். அதனால் கூட சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும். சில சமயங்களில் பெண்களும் செக்ஸில் அடிக்ஷனாக இருப்பாங்க. ஓவர் திங்கிங்குமே இங்கே ஒரு வகையான அடிக்ஷன் தான். நமக்கு நாம் நல்லவங்கன்னு நினைப்போம், ஆனால் நமக்குள்ளேயும் நிறைய கெட்ட விஷயம் இருக்கும். அந்த பர்சன் மேலே ஓவர் அடிக்ஷனாக இருப்போம், ரொம்ப நெகட்டிவாக யோசிப்போம். நமக்கு லாஸ்ட் கார்டு வந்து ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு வந்தாலே அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உங்களுக்கு எப்படி அவங்க கமிட்மெண்ட் கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்கள சேசிங் பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்கு. இப்போது அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன வேணும் வேணான்னு திங்க் பண்ணிவிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு கட்டாயம் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு வந்து ஒரு கார்டு நெகட்டிவ் கார்டுனா, நமக்கு எல்லாமே மற்ற கார்டெல்லாம் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அவங்கக்கிட்ட அடிக்ஷனை தான் இந்த டெவில் கார்டு குறிக்குமே தவிர மற்ற எதுவும் கெட்ட விஷயமும் இல்லை அந்த கார்டில். அதனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அவங்கள சேசிங் பண்ணாதீங்க. வணக்கம்.